ரொம்ப நாளைக்கு அப்புறம் மோட்டோரோலா வந்து ஒன் ஃபியூஷன் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். இந்த ஃபோனில் வந்து என்னெல்லாம் விஷயங்கள் வருது, மேலும் இந்த ஃபோனோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, இந்த ஃபோன் வந்து வாங்குறதுக்கு ப்ரைஸ் வேல்யூ வந்து எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இதை பற்றின முழு விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போக முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மோட்டோரோலாவோட இந்த ஒன் ஃபியூஷன் ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோனோட பில்ட் குவாலிட்டிலேருந்து முதல்ல ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோன் வந்து பிளாஸ்டிக் பாடியால் செஞ்சுருக்காங்க. பேக் சைடில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரேடியன்ட்டோ இல்லை பிளாட்டன் டிசைனும் இல்லை. ஜஸ்ட் நார்மலான ஒரு ஃபோன் வந்து எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது, தவிர ரொம்ப ஒன்றும் ஃபேன்சியான ஒரு டிசைனிங் இல்லை. ஆனால் வந்து ஃபோனோட இன்டர்னல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் நிறைய விஷயங்கள் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ முதல்ல இந்த ஃபோனோட டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.5 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 19:5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. அது மட்டும் இல்லாமல் HDR10 சப்போர்ட்டும் இந்த டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டிஸ்பிளே வந்து பெசல்லெஸ்ஸாக ஃபுல் ஸ்கிரீன் டிஸ்பிளே வருது. ஸோ ஃபுல் ஸ்கிரீன் டிஸ்பிளே அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து பாப் செல்ஃபி கேமரா தான் இருக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது ஒரு பாப் செல்ஃபி கேமரா ஃபோன் தான். ஸோ ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது டிஸ்பிளேயோட சைடில் பெசலே இல்லைன்னு சொல்ல முடியாது, லைட்டாக பெசல் தெரியுது. இருந்தாலும் வந்து அதுவும் பிளாக் கலர் வெர்ஷன் வாங்கினீங்கன்னா அந்த அளவுக்கு நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க பெசலை. மேலும் இந்த ஃபோன் வந்து எல்சிடி டிஸ்பிளே அப்படிங்கிற காரணத்தினால இதில் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது. அதுக்கு பதிலாக ஃபோனோட பேக் சைடில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஒரு பிரீமியமான பாப்பா செல்ஃபி கேமரா ஃபோன் இருந்தால் நம்ம இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எதிர்பார்ப்போம். காரணம் அதில் AMOLED டிஸ்பிளே இருக்கும். ஸோ இதில் எல்சிடி டிஸ்பிளே தான் இருக்குது. இருந்தாலும் வந்து இந்த ஃபோனோட ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இது ஓகே தான். இந்த ஃபோனோட ப்ராசரை பற்றி பார்க்கும்போது இது ஸ்னாப்டிராகனோட 730G சிப்செட் பயன்படுத்தியிருக்காங்க. மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் 2.2 GHz வரையும் போது. இது ஒரு ஆக்டோகோர் சிப்செட். கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு வந்து Adreno 618 GPU பயன்படுத்துகிறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, எல்லா விதமான ஹெவியான கேம்ஸும் டாஸ்க்கும் வந்து பயன்படுத்தலாம். எந்த விதமாக பிரச்சனையும் இருக்காது. மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுலையோ இல்லைனா வந்து கேம்ஸ் விளாடுறதுலையோ எந்த விதமாக பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. குறிப்பாக பப்ஜி மாதிரியான கேம்ஸ் கூட நீங்கள் ஹை செட்டிங்ஸில் விளையாண்டா கூட எந்த விதமாக பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல இந்த ஃபோனில். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல மிட் ரேஞ்ச் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸோடு வரும். குறிப்பாக வந்து கேமிங்க்குனே பில்ட் பண்ண ப்ராசர் அப்படிங்கிற காரணத்தினால உங்களுக்கு கேமிங் வந்து இதில் நல்லாயிருக்கும். ஃப்ரேம் ரேட்ஸ் கொண்டு எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ பப்ஜி மாதிரியான எல்லா விதமான ஹெவியான கேம்ஸும் இந்த ஃபோனில் விளாடலாம். எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் ஒரே ஒரு கன்ஃபிகரேஷனில் வருது. 6GB ரேம் வித் 120GB ஸ்டோரேஜோட வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. 1TB வரையும் வந்து உங்களுக்கு மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து இந்த சிம் ஸ்லாட் வந்து உங்களுக்கு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டாக தான் கொடுக்குறாங்க. அதனால் 2 சிம் கார்டு அப்படி இல்லைனா ஒரு சிம்மும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைமில் ஃபோனில் யூஸ் பண்ணலாம். ஃபோனோட OS அப்படின்னு பார்க்கும்போது Android 10ஓட லேட்டஸ்ட் OSல வந்து ரன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வழக்கம் போல் மோட்டோரோலா வந்து நமக்கு கஸ்டம் ஸ்கின் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக வந்து ஸ்டாக் UI தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபோன்லையுமே ஸ்டாக் UI தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரியான எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. ஸோ டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஒரு க்ளீன் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃபோனோட பேக் சைடில் நமக்கு வந்து 4 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா 64 மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. இது f1.8 அப்பர்ச்சரில் வருது. மேலும் வந்து பிக்சல் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 0.8 மைக்ரான்ஸ் வருது. ரெண்டாவது கேமரா வந்து ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. இது f2.2 அப்பர்ச்சரில் வருது. மூணாவது கேமரா ஒரு 5 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. இது f2.4 அப்பர்ச்சரில் வருது. கடைசியாக ஃபோனோட 4வது கேமரா வந்து ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் வருது. இதுவுமே f2.4 அப்பர்ச்சரில் வருது. LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் இந்த கேமராவுக்கு இருக்குது. ஸோ ஆக மொத்தம் இந்த இடம் மோட்டோரோலா வந்து கேமராவுக்கு வந்து பஞ்சம் வைக்கல. ஸோ கேமராவே வந்து ஓரளவு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து செல்ஃபி கேமராவுக்கு வருவோம். ஃப்ரண்ட் சைடில் நமக்கு 16 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. இது f2.2 அப்பர்ச்சரில் வருது. பிக்சல் சைஸை பொறுத்தவரை 1.0 மைக்ரான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பாப்அப் செல்ஃபி கேமராவாக வருது. மேலும் ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது இது 210 கிராம் வருது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனோட பேட்டரி. இந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5000 mAh பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்த காரணத்தினால வந்து நல்ல வேகமாக ஓரளவு சார்ஜ் ஆயிரும். ஸோ 18 வாட் கொடுத்துருந்தா பெட்டரான ஆப்ஷனாக இருந்திருக்கலாம். இருந்தாலும் வந்து ப்ரைஸ் பாயிண்ட் ஓகே தான். ஸோ 15 வாட் கூட ரொம்ப மோசமான விஷயம் இல்லை. ஸோ கண்டிப்பாக ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்கிறது ஓரளவு பெட்டரான விஷயமாக இருக்குது. மேலும் இந்த ஃபோன் வந்து 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்குது. சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. டியூவல் ஸ்பீக்கர் கொடுக்கல. அதாவது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது. ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் இருக்குது. மேலும் இந்த ஃபோனில் வந்து dual 4G விவோல்டி, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5 மாதிரியான சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மூன்லைட் ஒயிட், ட்வைலைட் ப்ளூ அப்படிங்கிற 2 டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் வருது. கடைசியாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங்கை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் வந்து ஒரே ஒரு வெர்ஷனில் தான் வருதுன்னு சொல்லியிருந்தேன். 6GB ரேம் வித் 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு வெர்ஷனில் வருது. இதோட விலையை பொறுத்தவரைக்கும் 16,999 அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் கொடுக்குறாங்க. ஸோ இதோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஃபோனோட சேல் வந்து ஜூன் 24ஆம் தேதியிலேருந்து ஆரம்பமாகுது. ஸோ மேலும் இந்த ஃபோனோட பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஃப்ரண்ட்டில் பெசலஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் பாட்டம் சைடில்
டிஸ்பிளேல அந்த சின் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. மற்றபடி ரொம்ப ஒன்றும் பெரிய குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ எல்சிடி டிஸ்பிளே கொடுத்த காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனோட ப்ரைஸ் பாயிண்ட். ஸோ ஃபோனோட ப்ரைஸ் பாயிண்ட் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவு வந்து ஒரு நல்ல ப்ரைஸ்லேயே கொண்டு வந்திருக்காங்க. பாவர் செல்ஃபி கேமரா அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் மாதிரியான விஷயங்கள் நல்லா விளையாடலாம். பேக் சைட் கேமராவே வந்து ஒரு நல்ல கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பாவர் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ 5000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாலும் 10 வாட் சார்ஜிங் கொடுக்கல. அதுக்கு 15 வாட் சார்ஜர் கொடுத்துருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. அதுவே ஃபோனில் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம், இந்த பெசலஸ் டிஸ்பிளேல வந்து ஃபோன் பாட்டம் சைடில் இந்த சின் மட்டும் கொஞ்சம் பெருசாக தருது. மற்றபடி வந்து ரொம்ப ஒன்றும் பெரிய குறை சொல்கிற மாதிரி விஷயம் இல்லை. பிளாஸ்டிக் பாடி இருந்தாலும் அது ஓகே தான். ஸோ இந்த 2 விஷயம் மட்டும் தான் வந்து நெகட்டிவாக இருக்குது, தவிர மற்ற விஷயம்லாம் பாசிட்டிவாக இருக்குது. குறிப்பாக இந்த ஃபோனோட ப்ரைஸ் பாயிண்ட், அதாவது இந்தியாவுக்கு 17000 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் ஓரளவு வந்து நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்தது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோவில் சேர்ந்து வரை நன்றி, வணக்கம்.